கவனிங்க, இதுதான் வேர்னியர் எடுக்குமானி என்று சொல்லுவோம். சரிதானே? வேர்னியர் எடுக்குமானி. இதுல முதலாவது விஷயம் வேர்னியர் எடுக்குமானியில பகுதிகளும் உங்களுக்கு பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். வேர்னியர் எடுக்குமானிக்கு படம் தான் இதுல போட்டிருக்கேன். இதுல எல்லாம் ஆங்கிலத்தில் குறிக்கப்பட்டிருக்கேன், தமிழ்ல நமக்கு குறிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுல பாருங்க, முதலாவது இந்த பகுதி இந்த அடிக்கிறது, இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? அகத்தாடைன்னு சொல்லுவோம். சரி, இந்த பகுதி என்னது? அகத்தாடை. கிழிக்கிறது இந்த பகுதி இது என்னன்னு சொல்லுவோம்? புறத்தாடை என்று சொல்லுவோம், வெளித்தாடை என்று சொல்லுவாங்க. அகத்தாடைக்கு உட்தாடை என்ற பேரும் பாவிப்பாங்க. அடுத்தது இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த கோஷ், இதுல சின்ன தெரியுது பாருங்க, இது இது ஆழத்தை அளக்கும் கோல் என்று சொல்லப்படும். சரி, ஆழத்தை அளக்கும் கோல் என்று சொல்லப்படும். அடுத்தது இதுல நமக்கு 2 வகையான அளவுகள் இருக்கும். கீழே சென்டிமீட்டர்ல ஒரு அளவுடைய இருக்கும், அதைத்தான் இதுல மீட்டர் ஸ்கேல் என்று போட்டிருக்காங்க. மீட்டர் அளவுடைய, அதாவது நமக்கு சென்டிமீட்டர்ல தான் இதுல காட்டப்படும். மேல நம்மளுக்கு இருக்கிறதுல இன்ச்சில் இருக்குது. சரியா? இது நம்ம குறிக்கப்படுறதில்ல வளமே, நமக்கு இந்த அளவுடைய மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், மீட்டர் அளவுடைய. அடுத்தது பாருங்க, இதுல மேல இருக்கிறது. சரியா? சரியா? அடுத்து இதுல பாருங்க, இதுல ஒரு திருகி இருக்கு, இந்த லொக்கிங் ஸ்க்ரூ என்று சொல்லுவோம். சரி, லொக்கிங் ஸ்க்ரூ. இது என்னத்துக்காக இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த வழுக்கும் தாடை இது அசையக்கூடியது தானே. இந்த வழுக்கும் தாடைய இதை நீங்க டைட் பண்ணீங்கன்னு சொன்னா இது அசையாது. அதுக்காக தான் நிவர்த்திக்கணும். அப்ப நீங்க ஒரு பொருளை அளக்கும் போது பொருளை நீங்க இதுல சிலை பிடிக்கிறதுக்கு பிடிச்ச பிறகு இதை வச்சு டைட் பண்ணணும். இல்லாட்டி இது ஓடுதான் உங்களுக்கு அளவு இதை செய்யும் பிழைக்கும். அப்ப அதுக்காகத்தான் இந்த லொக்கிங் ஸ்க்ரூ பயன்படுத்துவோம். நிறுத்தும் திருகு அல்லது நிலையாக்கும் திருகு என்ற பேர் பாய்ப்பாங்க. சரிதானே? அப்ப இது அவ்வளவு பகுதியும் இதுல உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது கீழே இதுல ஒரு சின்ன ஒரு வட்டம் மாதிரி பாருங்க. அப்ப இதுல பிடிச்சுதான் நம்ம இந்த வேர்னியர் எடுக்குமானிட வழுக்கும் தாடையை அசைப்போம். அப்ப வழுக்கும் தாடையை சிறிய பிரிவுகளாக நகர்த்தும் திருவண்ட மாதிரி பாவிப்பாங்க. சரிதானே? அப்ப இந்த கருவியில எப்படி முதலாவது இழிவண்ணிக்கை கணிக்கிறது தெரிஞ்சிருக்க வரும். சரி, இழிவண்ணிக்கை கணிக்கிறது. அப்ப இழிவண்ணிக்கை கணிக்கிறதுக்கு வளமையான தொடர்பு தான். எப்படி? இதுல பிரதான பிரிவுகள் எண்ணிக்கை தெரியும், நமக்கு வேர்னியர் பிரிவுகள் எண்ணிக்கை தெரியும். அப்ப அதுல இருந்து எல்சி சமன் பிரதான பிரிவு ஒன்றின் நீளத்திலிருந்து வேர்னியர் பிரிவு ஒன்றின் நீளம் என்ன செய்யணும், நம்ம கணிப்போம். அப்ப இதுல எத்தனை பிரதான பிரிவு எத்தனை வேர்னியர் பிரிவோட பொருந்தது என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படுது? எல்சி கணிக்கப்படுது. இப்ப இங்க தந்திரிக்கிற கருவிக்கு இதுல பாருங்க 0.02 மில்லிமீட்டர் இழிவண்ணிக்கை காட்டப்பட்டிருக்கு. நம்ம பயன்படுத்துற பொதுவான வேர்னியர் எடுக்குமானிட இழிவண்ணிக்கு 0.01 சென்டிமீட்டர் ஆயிருக்கும், அல்லது 0.1 மில்லிமீட்டராக இருக்கும். சரிதானே? அதை வச்சு கொண்டுதான் நம்ம அங்கால என்ன செய்யப்பட்ட கருவியில எப்படி அளவீடு எடுக்கிறது ஆராயப்போம். சரி.